வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீலங்காவோட ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷு லவேரியா. ஏற்கனவே நாம் ட்ரெடிஷ்னலான லவேரியா போட்டிருக்கோம். இது வந்து மேங்கோ ஃபில்லிங். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளெல்லாம் போகலாம். ரொம்பவும் ஒரு ஈஸியான, அதே டைமில் ரொம்ப ஒரு டேஸ்டான லவேரியா. மாம்பழத்தை தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். மாம்பழத்தை கட் பண்ணிக்கிடலாம். கட் பண்ண மேங்கோவை மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கிடலாம். ஸ்டார்ட் பண்ணுமா? கடாய் அடுப்பில் வச்சு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி, 1/2 டீஸ்பூன் உப்பு, தண்ணி நல்லா கொதி வரட்டும். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுடுங்க. தண்ணி கொதி வந்ததுக்கப்புறமா 1/2 கப் அளவுக்கு அரிசி பொடி, இடியாப்ப பொடி, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷத்தில் சூடு இறங்கிரும். அதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாகிட்டு பிசைஞ்சு எடுத்துருவோம். இதை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துடுங்க. அரைச்சி எடுத்த மேங்கோ பியூரி. நாம் ஏற்கனவே லவேரியா போட்டிருக்கோம். ஒரிஜினல் லவேரியா, ஸ்ரீலங்காவில் பண்ணுற சேம் அதே ஒரிஜினல் லவேரியா போட்டிருக்கோம். இது வந்து மேங்கோ லவேரியா. 1/4 கப் அளவுக்கு சுகர், ரொம்ப ஒரு சிம்பிளான, அதே டைமில் ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அது பட்டர், நெய் எதுவுமே கிடையாது. ஸ்டீம் ஃபுட்டு, அதனால் எல்லாரும் தைரியமாக சாப்பிடலாம். மேங்கோ சீசனில் தான் இதை பண்ண முடியும். சீசன்லேயே பண்ணிடுங்க. மாம்பழம் நல்லா ஸ்வீட்டாக இருந்ததுன்னா சுகர் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. இனிப்பு குறைவாக இருந்தால் கொஞ்சம் கூட்டிக்கிடுங்க. உங்களோட டேஸ்ட்டை நீங்கள் பார்த்துடுங்க. இப்போ இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய். ஃபில்லிங் வந்து நல்லா திக்காக வரட்டும். ஏலக்காய், சுக்கு எல்லாமே ஆப்ஷனல், நீங்கள் போட்டுக்கிடலாம். எது வேணுனாலும், எதுவும் போடாமலே நல்லா தான் இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக சுக்கும் ஏலக்காவும் பொடிச்ச பொடி 1/2 டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன். இதுவே நல்ல வாசமாக இருக்கும். ஏன்னா மேங்கோ ஆல்ரெடி நல்ல வாசம். அதை வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து எதுவும் ஆட் பண்ணாதுங்க. சடனாக திக்காயிரும். பார்த்தீங்களா? இவ்வளோ நேரத்துலேயே அது வந்து திக்கன் ஆயிடுச்சு. 1/2 கப் அளவுக்கு மேங்கோ பியூரி, 3/4 கப்பு தேங்காய், 3/4 கப்பு சுகர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு ஏலக்காய். இவ்வளோ தான் இதில் சேர்த்துருக்கோம். ஒரு பூரண பதத்துக்கு இது வரட்டும், நல்ல திக்கா. இதுக்கு ஆர்டிஃபிஷியலாக கலர் எதுவுமே வேண்டாம். நம்மளோட மாம்பழமே நல்ல கலராக இருக்கும். ஏற்கனவே நாம் லவேரியா சேர்த்துருக்கோம். ஒரிஜினல் லவேரியா, ஸ்ரீலங்காவோட ஒரிஜினல் லவேரியா சேர்த்துருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கிடுங்க. இது சீசனில் பண்ணுற மேங்கோ லவேரியா. பண்ணிடலாம். மாவோட ஒரு போர்ஷன் எடுத்துடுங்க. இடியப்ப குழல்ல போட்டுலாம். ஒரு இடியாப்பம் அப்படி சுற்றிடுங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்கிற ஃபில்லிங் சென்டரில் வச்சுருங்க. அவ்வளோதான். இதை அப்படி வச்சுருங்க. இதை அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்துருவோம்.
நம்மளோட மேங்கோ லவேரியா ரெடி ஆயிடுச்சு. இலங்கையோட ஸ்பெஷல் மேங்கோ லவேரியா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.